மாமியாருக்கும் பெரிய சண்டை, என் குடும்பம் அது கையில, அது குடும்பம் என் கையில. ஒண்ணு நீ இருக்க முடியும் வீட்டுல, இல்லாட்டி நான் இருக்க முடியும். என் புருஷ வரட்டும், உன் புருஷ வரட்டும். என் புருஷ வந்தாரு, இந்த 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பாத்துக்கிறேன். இப்ப வேலைக்காரிக்கு நமக்கு தகராறு ஆயிடுச்சுனே. 1ஆம் தேதி என்னோட இந்த 4 இருக்க சம்பளத்தை வாங்கலாம் ஊதாரி செலவழிச்சு விடுவோம். 1ஆம் தேதி அப்படி மேக்கப் எல்லாம் போட்டு அப்படி சாயங்காலம் 7 மணிக்கு வந்து எங்க வீட்டு வாசல்ல நின்னேன். ஏன் தெரியுமா நான் 7 மணிக்கு நின்னேன்? எங்க வீட்டு 7:30 தான் உள்ள வரும். ஒத்த கதவை திறந்து வச்சு ஒத்த வரி பாடினேன். என் புருஷன் தான் சச்சக் சச்சக் எழுத்து விட்டுக்காரி கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் சச்சக் சச்சக் வரவரிய பாடுறாயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய பங்களா, நைட்டு 12 மணி, ஒரு துணை இந்த பக்கம் உள்ள குச்சான். ஈரோட்டில் இல்லை, எங்க ஊர்ல உள்ள குதிச்சன புருஷ முன்னாடி கட்டி போட்டு வாயில துணி வச்சு அங்கிட்டு வீட்டுல இருக்க தங்கம் வைரம் வைரம் அத்தனை எடுத்துட்டு கிளம்புனா பாருங்க. அந்த பொண்டாட்டி வாயில துணி வச்சு முன்னாடி இப்படி கத்துச்சு. உடனே திருட 10 நாள் குத்துவேன், கத்தக்கூடாது, துணி எடுத்துட்டு சொல்லு அப்படின்னா. உடனே அந்த அம்மா அழுதுச்சு. அவரை அவுத்து விட்டுருப்பா. உடனே திருடன் சொன்னா, ஏமா நான் பொண்ணை திருடுவேன், பொருளை திருடுவேன், காசை திருடுவேன், உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேமா, இப்ப நான் வெளியே போயிருவேன். அதுக்கு அந்த அம்மா, அடா அது இல்லப்பா, என் புருஷன் வர நேரம் ஆச்சு, அவனை அவுத்து விடுப்பா. எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வீட்டுல. இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லட்டா? எனக்கு ஆண்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு வருவேன். சரியா கிடையாது. இந்த ஆண்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு காரணம் பெண்கள் கிடையாது. ஏன்னா பெண்கள் பூத்தாலே தாய் தான். ஆனா ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அதுக்கு காரணம் ஆண்கள் தான். ஆனா இந்த பெண்கள் தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆண் கூட அவளுக்கு பிள்ளை இல்லை மலடி என்று குட்டி காட்டுவதே கிடையாது. அது எங்கள் ஆண்களின் மிகப்பெரிய பெருந்தன்மையான விஷயம். பெண்களே நல்லா கைதட்டுங்க. நீங்க ட்ரெயின்ல எல்லாம் பாருங்க, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி பாருங்க, இந்த பாடியை பார்த்து எந்த லேடி இடம் கொடுக்காது. ஓம் ட்ரெயினா உன் புருஷன் ட்ரெயினா அகலமா உட்காந்துக்கிடுங்க. சத்தியமா சொல்றேங்க, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நின்றால் எழுந்து இடம் கொடுப்பது எங்களுடைய ஆண் சிங்கங்கள். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு மருமகளுக்கு 8 வருஷமா பிள்ளை இல்லை. மாமியா ஆரம்பிச்சிட்டா, 8 வருஷமா பிள்ளை இல்ல, மலடின்னா 8ஆவது வருஷம் அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அப்பயே அந்த கிளவி பேசாம இருக்கலாம்லக்கா, அப்பயே ஆரம்பிச்சிட்டா. 8 வருஷம் கழிச்சு போட்டுக்கா பொட்ட குட்டினா. இப்ப மருமக காண்டாய் ஒரு வார்த்தை சொன்னா, இங்க பாரு, நானா முயற்சி பண்ணி இதையாவது பத்திருக்கேன், ஓ மவனை நம்பிக்கிட்டு இருந்தா இதோட பிறக்காது பத்துக்கண்ணா. இந்த மாதிரி அப்பா இவங்களுக்கு தான் ஜோக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஜோக்கு புரியலையா? சரி, புரியுற மாதிரி இன்னும் 4 ஜோக் சொல்றேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாரியம்மன் திருவிழாவை இத்தனை நண்பர்கள் குழு எடுத்து நடத்துகிறார்கள் என்றால் மாரித்தாயே இன்று ஈரோட்டுக்கு இறங்கி வருவாள் என்று சொல்லி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமாங்க? நிறைய மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படுறாங்க. இங்க கூட நம்ம மேடைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயாட்ட கேட்டாங்க, ஐயா இருக்கிறதுலேயே உங்களுடைய பெஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டாங்க. விண்வெளிக்கே சேட்டலைட் அனுப்புன அப்துல் கலாம் சொன்னாரு, ஒவ்வொரு எத்தனையோ சேட்டலைட் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு பெரிய பெருமை கிடையாது. ஒரு ஊனமுள்ள குழந்தை எழுந்து நடக்கும் போது அதனுடைய கால்கட்டை அளவு 4 கிலோவாக இருந்தது, அதை வெறும் 200 கிராமாக மாற்றினேன். ஒரு ஏழை தாயின் கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்தது என் விஞ்ஞானம் என்று புகழ்ந்தார்.